ரெஸ்பெக்டை கெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமும் கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயமும் கிடையாது. பட் இந்த வீடியோல மேபி நீங்க இன்ட்ரோவர்ட்டட் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் நான் சொல்ல போறேன். இந்த 3 விஷயத்த நீங்க தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். ரைட்? ஸோ அதுல நம்பர் 1 விச் இஸ் பிளேயிங் லைக் அன் அண்டர் டாக் அப்படிங்கிறது. எஸ்டர்டே எனக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரணும். ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு வரவே இல்லை. என்னோட ஹெச்ஆர் வந்து நான் 2-3 தடவை வந்து என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் எடுத்து பார்க்குறேன். அதில் வந்து மெசேஜ் அவங்க போட்டிருக்காங்க. நான் ஓகே எனக்கு இந்த மாதிரி மெயில் வரணும் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கு ரிப்ளையே இல்லை ஆக்சுவலி. ஆனால் என் மெசேஜ் பார்த்துருக்காங்க. என்னடா அவங்க ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் ஒருவேளை நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினச்சிருவாங்களோ, இப்படிங்கிற தாட்ஸ் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. தென் ஒரு பாயிண்ட்ல நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வேலையாக வேண்டியது யாருக்கு? எனக்கா அவங்களுக்கா? எனக்கு தான். ஓகே, ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எமோஷனலி யோசிக்கணுமா லாஜிக்கலி யோசிக்கணுமா அப்படின்னு யோசிச்சா லாஜிக்கலி தான் யோசிக்கணும். எமோஷனலி யோசிக்க கூடாது. அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு தேவை அந்த வேலையாகணும். பிக்கி புடுங்கி அவங்களை டென்ஷன் ஆக்கியாவது எனக்கு அந்த வேலையை முடிச்சாகணும். ஓகே, பிகாஸ் அங்க காரியம் ஆக வேண்டிய பர்சன் நான் தான். அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன். அவங்க ஒர்க்ல இருக்காங்க, இல்ல அதெல்லாம் தேவையில்லை. நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க சரி அப்படின்னாங்க. என்னடா ஒரு பேசும்போது நம்ம ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போன் எடுத்தோடனே யா குட் மார்னிங் சொல்லுங்க அப்படிதான் பேசணும். அவங்க நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தா கூட இட்ஸ் ஒரு பேசிக் மேனர்ஸ். பட் அங்கேருந்து அது வரல, அது வேற விஷயம். ஸோ சொல்லுங்க சரி அப்படின்னாங்க. இல்லைங்க இந்த மாதிரி வந்து எனக்கு மெயில் வரணும், இந்த மெயில் வரல, நீங்க வந்து மெயில் அனுப்பவும் மாட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸும் இல்லை, ஸோ அதனாலதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. உடனே அவங்க அங்கேருந்து இல்லை உங்களுக்கு தான் நான் இப்போ மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ ப்ராசஸ் ஆயிடுச்சு, நீங்க திங்கக்கிழமை கண்டிப்பா வாங்க முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஃபார் திஸ் அப்படின்னா நோ ப்ராப்ளம், சே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு தெரியும் எனக்கு தேவை கிடையாது, யாரா இருந்தா எனக்கு தேவை வேலையாகணும் அப்படிங்கிறது. பிகாஸ் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்கள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவீங்கன்னா எமோஷனலி இந்த இடத்துல யோசிப்பீங்க. லெட்ஸே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கேன், அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்க. நாட் லைக் தட். பிகாஸ் எங்க வேலையாக வேண்டியது யாருக்கு? நமக்கு, அவங்களுக்கு இல்லை. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வேலையாகணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பிக்கல் புடுங்கிதான் ஒரு வேலையை செஞ்சாகணும். அப்போதான் அவங்க அந்த வேலையை முடிச்சு தருவாங்க. அப்படின்னா அந்த வேலையை நம்ம வந்து கேட்டு பிக்கி புடுங்கி வாங்குறது நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ அதனால நான் மேபி இப்போ அந்த இடத்துல நான் போய் சொல்லியிருக்கலாம், நான் வந்து யூடியூப்ல சேனல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் ஒரு பெரிய ஆளு, நீ எப்படி என்னை வந்திக்காம இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் பேசலாம். இது எமோஷனலி நான் யோசிக்கிறேன். பட் லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா எனக்கு அங்கே வேலையாகணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம எமோஷனல் பிரெயினுக்கு அதிகமான வேலை கொடுக்கறதுனாலதான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அந்த எமோஷனல் பிரெயினை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் டைம் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும். ஸோ லெட்ஸ் சே என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னோட டீம்ல ஒரு பொண்ணு அவ சூப்பர் செம கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, என்னால அந்த மாதிரி பேச முடியல, அவங்கள சுத்தி இருக்கிற மேனேஜர் டீம் லீடர்னு எல்லாருமே அவங்க வந்து பாராட்டுறாங்க. ஐ ஜஸ்ட் செட் she is faking something, அவ்வளவுதான், சிம்பிள். உடனே அவங்களால அந்த விஷயத்த சடனா ஏத்துக்க முடியாது, நம்ம யாராலுமே ஏத்துக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்களை எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஃபேக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு நாள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரவே வராது. ரைட்? ஸோ அப்போ என்னோட கிளைண்ட் வந்து அந்த கொலி கிட்ட போய் வந்து டவுட் கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே முன்னாடி அவங்க எப்படி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் டாக் மாதிரி, இங்க பாத்தியா இங்க இப்படி இருக்கு, இந்த மாதிரி காசிப்ஸ். ஸோ இந்த மாதிரி காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு இதுதான் டவுட் அப்படிங்கிற இன்டென்ஷனா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து யார்ட்டையும் போயிட்டு டவுட்ஸ் அப்படின்னா டவுட் என்ன இன்டென்ஷனோ அந்த இன்டென்ஷனுக்காக மட்டும் பேசுங்க, அதை தாண்டி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி பேசாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அவங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வெறும் இப்போ ஒரு டவுட் அப்படின்னா வெறும் டவுட்காக மட்டுமே போய் கேட்டிருக்கேன். ஓகே எனக்கு டவுட் தான், அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அதாவது இப்படி கேட்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டவுட் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம வெறும் டவுட்காக மட்டுமே போய் பேசணும் அப்படின்னா உடனே நம்மள செல்ஃபிஷ்னு நினைச்சிடுவாங்க. நம்ம வந்து ஒரு நீடுக்காக மட்டுமே போய் பேசினா நம்மள வந்து ஒரு மாதிரி தப்பா பேசிடுவாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட போய் பேசுறது ஒரு நீடுக்காக தான்.
இப்போ லெட்ஸ் சே எனக்கு என்கிட்ட கிளைண்ட் வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட ஜாலியா இருக்கிறதுக்காக பேச போறது கிடையாது. அவங்க என்கிட்ட வந்து பேசுறது வந்து எனக்கு வந்து இந்த எப்படி நான் வந்து ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்றேன், எப்படி பவுண்டரி செட் பண்றது, எப்படி நான் வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ட் லீடரா மாறுறது அப்படின்னு தான் வந்து பேச போறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஓகே இல்ல அவங்க வந்து நீடுக்கு அப்படி யோசிக்க முடியாது. இப்போ ஒரு என்னோட என்னோட ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஓகே என்ன பண்றீங்க சாப்பிட்டி அதெல்லாம் பேசுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா என்ன வேணும், டவுட்டா, எதுல டவுட் அப்படின்னு நான் டைரக்டா கேட்பேன். இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனை பொறுத்தவரை ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது இன்டென்ஷன்ஸ் என்ன இன்டென்ஷனுக்காக பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நீங்க ஏதோ ஒரு காசிப் பண்ணிட்டு சும்மா ஜாலியா பேசிட்டு ஸ்மால் டாக் பண்றங்கிற பேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இன்டென்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பீப்புளுக்கு பிடிக்காம போயிடும். இது ஒரு அனாலஜி மூலியமா பேசலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல ரொம்ப அப்படி அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சொல்றதுக்கு அவனுக்கு பயம். எப்படியோ திக்கி தனியே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஃப்ரெண்டா பேச ஆரம்பிக்கிறான். இங்கதான் ப்ராப்ளம்ங்கிறது கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்ப உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. தென் அந்த பொண்ணு பேசலனாவும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே இல்ல நான் வந்து ஃப்ரெண்டா பேசலாம் அப்படின்னு பேசுறேன். இதுதான் தப்பு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வச்சுப்போம். இதே மாதிரி இன்னொரு அனாலஜி ஒன்று வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு சொல்றதுக்கு அவனுக்கு பயம். ஸோ அதனால என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து லவ் அப்படிங்கிற பேர்ல பேசாம ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல பேசுறான். அந்த பொண்ணு அவனை ஃப்ரெண்டா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும்தான் போயிட்டே இருக்கும். அட்ராக்ஷன் கிரியேட் ஆகாது. படத்துல மேபி இப்பெல்லாம் நடக்கலாம், ரியாலிட்டியில மேக்ஸிமம் திரும்ப நடக்காது. ஸோ அப்ப இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷனை ஏன் சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது. இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? யூசி சேல்ஸ்ல ஒரு அனாலஜி இருக்கும். 99 கால்ஸ் நீங்க வந்து ரிஜெக்ட் ஆனாதான் ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து சேல்ஸ்ல ஒரு அனாலஜி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நீங்க என்னைக்காவது யோசிங்க அப்படின்னா யூ வில் ரிக்ரெட் அ லாட் இன் யுவர் லைஃப். அப்போ அப்ப இது என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து அந்த அளவுக்கு மன வலிமை கிடையாது ரிஜெக்ட் ஆகிற அளவுக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்போ நீங்க மென்டலி ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கணும். தட் இஸ் வாட் ஐ எம் கோச்சிங் இன் மை கோச்சிங், ரைட்? ஸோ என்னோட கோச்சிங்ல எப்படி பவுண்டரி செட் பண்றது மூலியமா எப்படி நோ சொல்ல ஆரம்பிப்பீங்க, எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க, இதெல்லாம் தான் என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. ஜஸ்ட் கம் அண்ட் ஷெட்யூல் த லிங்க், ரைட்? Next, second, which is just a sec. Okay. And okay. So silence speaks louder than words. என்னோட ஜிம்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். இப்போ நான் ஒரு புது ஜிம் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ என்னோட பழைய ஜிம் நான் வந்து குவிட் பண்ணி ஒரு 3 months ஆச்சு. புது ஜிம் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த புது ஜிம் போயிட்டு இருக்கும்போது பழைய ஜிம்மோட மாஸ்டரும் புது ஜிம்மோட மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு போனோடனே தெரிஞ்சிச்சு. நான் ஜிம் ஜாயின் பண்ண உடனே என்னோட புது மாஸ்டர் என்கிட்ட கேட்டார், ஏன் அந்த ஜிம் விட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இல்ல சும்மா தான் எனக்கு ஒரு சேஞ்சுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன். உடனே அவர் அங்கேருந்து இல்ல நிறைய பேர் இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க, அதனால ஏதோ ப்ராப்ளமா, எதுவும் நடக்குதாங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டார். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, பிகாஸ் ஐ ஒன்ட் நீட் டு டூ காசிப்ஸ், ரைட்? எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால நான் இல்ல அப்படின்ட்டு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட ஜிம்குள்ள போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து மாஸ்டர் பார்த்துட்டு சரிங்க வாங்க அப்படின்னாரு. நானும் அவர் கூட போனேன். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்ல எதுக்காக அவங்க கிட்ட போய் என்னை பத்தி தப்பா சொன்னீங்க அப்படின்னாரு. நான் தப்பா சொன்னேன், என்ன தப்பா சொன்னேன் அப்படின்னா, உடனே அவர் சொன்னாரு, நேற்று என்னோட பழைய ஜிம் ட்ரைனர் வந்து என்னோட புது ஜிம் ட்ரைனருக்கு புது ஜிம் மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி கால் பண்ணிட்டு சரின்னு அங்க ஒருத்தர் யாராவது வராங்க அப்படின்னு. ஆமா அங்க ஒருத்தர் வராரு, நல்ல மனுஷனாச்சு, அமைதியா அவர் அவர் ஒர்க் அவுட் பண்ண ஒரு பேருக்கு போயிடுவாருன்னு என்னோட புது மாஸ்டர் சொல்லியிருக்காரு. உடனே அவர் இல்ல அவர் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசினாரா, நீ உடனே வந்து அதுக்கு திட்டினியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மாஸ்டரை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியா எனக்கு சரியா தெரியல, நான் அப்படிலாம் எனக்கு தெரியல மாஸ்டர் அப்படின்னு. அவர் உடனே என்கிட்ட வந்துட்டு விடுங்க, சரி இப்படிதான் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி ஏதாவது காசு பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் எதுவுமே ப்ரூவ் பண்ணல.
நான் ஜட்மெண்ட் நான் எதுவுமே வந்து ஓகே இதுதான் பண்ணவே இல்லை, நான் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. பிகாஸ் நான் அந்த இடத்துல உண்மையாலுமே எதுவுமே பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு நான் வந்து வேலை உண்டுன்னு இருக்கேன், ரைட்? ஸோ அப்போ பழைய ஜிம்ல எனக்கு பிடிக்காத பீப்புள் இப்படி வந்து பேசுறாங்க அப்படிங்கும் போது நான் அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணல. என்னோட மாஸ்டர் கிட்ட நான் ஆர்கியூ பண்ணல. பிகாஸ் ஐ நோ மை வேல்யூஸ். நான் அது பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது நான் ஏன் ப்ரூவ் பண்ணுவேன்? இன்ஃபேக்ட் ஓகே, அவங்க மேபி இந்த புது மாஸ்டர் என்ன தப்பா நினைச்சானா ஓகே ஃபைன், நான் வேற ஜிம் மாறிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? நாங்க போயிட்டு இல்ல அவங்க என்ன நல்லவன் அது எனக்கு அவசியமே இல்லை. நான் எதுக்கு என்ன எல்லாருமே நல்லவன் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, இப்போ மேபி இப்போ அந்த மாஸ்டர் வந்து என்னோட டிசிப்ளினோ இல்லை என்னோட வந்து ப்ராப்பர் அந்த ஒரு ஒர்க் அவுட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த பையன் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்களோட தாட் ப்ராசஸ். இல்லை அவன் அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் அவங்களதான் யாருன்னு சொல்லி என்ன யாருன்னு சொல்லாது, ரைட்? ஸோ ஒய் ஐ எம் சேயிங் திஸ் ஸ்டோரி அப்படின்னா, சைலண்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கரா மாற்றும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டாங்க, எங்க பேசக்கூடாது அங்க உட்காந்து அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கு. இப்ப மேபி இந்த இடத்துல நான் போயிட்டு இல்ல மாஸ்டர் நான் இப்படி பண்ண மாஸ்டர், இல்ல மாஸ்டர் நான் சொல்லவே இல்லை மாஸ்டர், அவங்களுக்கு வந்து என் மேல எவ்வளவு காண்டு இருக்கு பாருங்க மாஸ்டர், இல்ல மாஸ்டர் அவங்க எப்படி மாஸ்டர் அப்படி மாஸ்டர் நான் சொல்லியிருந்தேன்னா என் பேர் தான் கெட்ட பேர் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஒரு கெட்ட பேர் எடுத்து நாங்க வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஒன்ஸ் ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டினா கூட எனக்கு காம்படிஷன் தான் அதிகமாகும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, என்னோட பழைய ஜிம்ல வந்து நான் வந்து பயங்கரமான ஒரு எல்லாத்தையுமே பேசுவேன், எல்லாத்தையுமே ஒரு சோஷியலைஸ்டா இருப்பேன். ஸோ ஒர்க் அவுட் யாருக்கா தெரியலன்னா நான் சொல்லி தருவேன். இதனால என்னாச்சு அப்படின்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு இது தப்பு நீ வந்து தப்பா பண்ற, இப்படி பண்ற அப்படி பண்ற நிறைய அக்யூசியேஷன்ஸ் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி அக்யூசியேஷன்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் போது எங்கேந்திரா இதெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன காம்படிட்டிவ் பர்சனா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெட்ஸே எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நான் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அப்படி நம்ம வந்து தெரியுதுன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் நம்மள ஒரு காம்படிட்டரா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட கேமை நம்மளால பீஸ்ஃபுல்லா விளையாட முடியாது. அவங்க வந்து பயங்கரமா நம்மளை ஹியூமிலேட் பண்ணி டாமினேட் பண்ணி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளே அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜஸ்ட் a second. ஸோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டணும்னு அவசியமே கிடையாது எங்கேயுமே. ஸோ என்னோட கிளைண்ட் கிட்டையும் நான் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லெட்ஸ் உங்களை ஏன் பீப்புள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஸோ உங்களோட குவெலிக்கு அந்த ஒரு பொண்ணு சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஏன் உங்களை மதிக்க மாட்டாங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சும்மா காசி பேசுவோம், சும்மா நார்மலா பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுங்கிறத நீங்க வந்து காட்டுவீங்களா? இப்போ லெட்ஸ் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சம்டைம்ஸ் எனக்குமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவீங்களா, ரொம்ப வந்து ஓகே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத காட்டணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா சம்டைம்ஸ் நான் வந்து பண்ணுவேன். ஸோ எப்பவுமே பீப்புளுக்கு வந்து அவங்களோட இன்னொருத்தவங்க பெட்டரா வந்தா முக்காவாசி 90%, 85% ஆஃப் த பீப்புளுக்கு பிடிக்காது. மேபி ஜெல்லஸா இருப்பாங்க, உங்களை எப்படி அடிச்சு கீழே தள்ளலாம் தான் யோசிப்பாங்களே தவிர ஓகே அவங்க மேல வளர்ந்து வரட்டும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களை ஜோக்கரா ட்ரீட் பண்றதுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்கள விட நீங்க ஏதோ ஒரு வகையில பெட்டரா இருக்கீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஸ்டேட்டிங் ஹியர் ஆல்சோ, ரைட்? ஸோ நீங்க எல்லாத்தையுமே எனக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து இது தெரியும், எனக்கு வந்து இது தெரியும்பா, இதை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு நீங்க வந்து காட்டணும்னு அவசியமே கிடையாது. பீப்புளுக்கு வந்து அது மேக்ஸிமம் தெரியும் பிடிக்காது. ஸோ அதனால எங்க தேவையோ அங்க நீங்க காட்டுங்க. என்னை பொறுத்தவரை நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சைலண்ட் கேம் வந்து பிளே பண்ணுங்க. சைலண்ட் கேம் இந்த சென்ஸ் ஓகே எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சில பேர் என்கிட்ட வந்துட்டு இப்போ எங்க சொந்தக்காரங்களே எனக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா எனக்கு தெரியும் அப்படிலாம் நான் காட்டிக்கவே இல்லையே. ஓகே ஃபைன், ஓகே ஓ அப்படியா, ஓ ஓகே எனக்கு தெரியல, ஓகே ஓ ஓகே அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் திரும்பி போயிட்டு ஓகே எனக்கு இது தெரியும், நீ சொல்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், இல்ல நீங்க சொல்றது வந்து அப்படிலாம் நான் ஆர்கியூலாம் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஐ நோ எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நான் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் ஐம் சேயிங் யூ டூ, ரைட்? நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஓகே இங்க பத்தியா, இங்க பாரு எனக்கு இது தெரியும் எனக்கு அப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பீப்புள் உங்களை இன்னும் மோசமா எப்படா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எல்லாருக்கிட்டே அப்படி நான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சுச்சுவேஷன்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், இப்போ லட்சம் ஒரு டீம் மீட்டிங்கோ இல்லை வந்து ஒரு ஹெச்ஆர் கிட்டயோ இல்லை வந்து ஒரு டிஎல் கிட்டயோ ஓகே எனக்கு இது வந்து தெரியும் அப்படின்னு நான் காட்டிதான்.
மேபி நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல ஓகே எனக்கு இது வந்து ஓகே தெரியும் அப்படிங்கிறது நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஆகணும், போர்ட்ரே பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல இல்ல எனக்கு வந்து தெரியாது சாரி அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பட் ஆனா ஒரு சில இடங்கள்ல உங்க கொலீக்ஸோட கம்யூனிகேட் பண்ணும்போது, உங்க டீம்மேட்ஸோட பேசும்போது ஓகே அப்படியா, ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க, தவிர நீங்க போயிட்டு எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் யூ ஜஸ்ட் நீட் டு நோ பவுண்டரிஸ் ஆர் எலிக்சர்ஸ். எலிக்சர் அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த கிளாஷ் ஆஃப் கிளான் விளாண்டிங்கன்னா தெரியும். அதுல வந்து எலிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து பவர் சேர்த்து வைப்பாங்க. ஓகே, அதெல்லாம் முன்னாடி விளாண்டேன் அப்படி ஞாபகம் இல்லை. ஸோ அதுல வந்து இந்த நிறைய இந்த ஒரு விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு அதை வச்சு வீடு வாங்குறது, இல்லை வந்து பவர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பவுண்டரிஸும் அதே மாதிரிதான். லெட்ஸ் சே இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் பழைய ஜிம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எடுத்தோடனே என்னோட இன்டென்ஷனை நான் போய் சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஆக்சுவலி. இல்ல நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தென் ஓகே, செகண்ட் வீக் நான் போய் பேசுறேன். செகண்ட் வீக் நான் போயிட்டு கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ஸோ சொல்லுங்க சொல்லி நான் கேட்கும்போது, இல்ல எனக்கு வந்து என்னோட சர்ச்சில் இன்னொரு பர்சன் மேல க்ரஷ் இருக்கு, ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு வாரம் அப்புறமேட்டு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பிகாஸ் எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு அவங்க என்ன சாய்ஸா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாய்ஸா ஒரு ஆப்ஷனா வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு. ஓகே ஃபைன், நான் விட்டுட்டேன். ஓகே, அதை நான் பெரிய ஒரு இஷ்யூவெல்லாம் கொண்டு போகல. ஓகே, அவங்கள்ட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல இன்னொரு பொண்ணு வந்தாங்க. நான் தான் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுவேன்ல, ஸோ அதனால நான் போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அது அவங்களுக்கு ஜெல்லசி கிரியேட் ஆயிட்டு நாங்க 2 பேரும் ஃபோன் பேசும்போது, என்ன நீ அவகிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க, எதுக்கு நீ? இல்லை எனக்கு புரியல, நீங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஸோ அதனால நான் அவங்களுக்கு ஃபோன் கால் கூட பண்ணல, நீங்களா தான் ஃபோன் பண்றீங்க, ஸோ நான் ஏன் வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னாவும், இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல திடீர்னு நல்லா வர்றது, பேசுறது, அதுக்கப்புறமேட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் திரும்பி வர்றது, நல்லா பேசுறது, திரும்பி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது. இது என்னோட மென்டல் எனர்ஜி வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு பயம். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து பேச பிடிக்கும், பழக பிடிக்கும், ஆனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது பயப்படுவாங்க, உள்ள போக மாட்டாங்க, அவங்களோட நிம்மதியை, இண்டிபெண்டன்ட்டை வந்து குறைக்கும், அதை வந்து கிரஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் தட். ஸோ நான் சொன்னேன் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லவே இல்லை எதுவுமே. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் ரியாலிட்டி, நீ இப்படிதான் இருந்தாகணும், இதுதான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நானும் ஒன்று மனிப்புலேட் ஆயிட்டு ஓகே ஃபைன் இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னாச்சு அப்படின்னா, என்ன நானே இழக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் யாருன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் யாரு, என்னோட வேல்யூஸ் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு டோட்டலா அந்த பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஃப்ரஸ்ட் அவுட் ஆயிட்டு என்னால சுத்தமா முடியல, பர்ன் அவுட் ஆயிடுச்சு. தென் இந்த இடத்துலதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லா இடத்துலயுமே பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. இதுவே எனக்கு வந்து 6 months 7 months கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேவே நான் அவங்களை கூப்பிட்டு, இல்ல நம்ம இதுக்கப்புறம் பேச வேண்டாம், எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து எப்படின்னா, இப்போ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ஓகேவா, ஸோ அவங்க வந்து பத்திரமா போயிட்டீங்களா, ஓகே பத்திரமா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த இப்பெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க தான் வந்து ஒரு லூசர். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா, ஓகே போயிட்டியா, சேஃபா ரீச் ஆகிட்டியா, சாப்பிட்டியா, ஓகே உடம்பு பார்த்துக்கோ, நான் அப்புறமேட்டு பண்றேன், இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு திங்ஸ். இதெல்லாம் தெரியாம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. மேபி கேட்டா அவங்களோட ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸி இதெல்லாம் குறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போதான் நான் வந்து தெளிவா சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்றது தான் முக்கியம். பிகாஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது ரிலேஷன்ஷிப்ல 100% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அது வந்து பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டும். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். மேபி நீ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ற மாதிரி இருந்தா என் கூட பேசலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இல்ல நீ வந்து ரியால் இல்ல நான் வந்து இப்படி இருப்பேன், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கேன்.
நான் தெளிவாக சொன்னேன். அந்த எண்ட் ஆஃப் த டே கூட இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே இதுக்கப்புறம் உன்னோட கால் தான், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் யுவர் விஷ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கேருந்து சரி ஓகே நம்ம காஃபி குடிச்சிட்டு பேசலாமா அப்படின்னாங்க. இல்லை நோ நெவர். நீ இந்த விஷயங்களுக்குலாம் ஓகே அப்படின்னா ஓகே ஃபைன், வி கேன் எக்ஸிக்யூட் திஸ். பிகாஸ் என்னோட பிளானிங்கே என்ன இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மேரேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸ். பட் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அது ஆப்ஷனே கிடையாது, அந்த மாதிரி கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் சும்மா வந்துட்டு இந்த பிளே பாய் மாதிரி சும்மா எஸ் ஆகி போறேன், இன்டிமேட்டா இருக்கேன், ஓகே ஃபைன், அது ஒரு வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமேட்டு நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம மெச்சூர் ஆகி தான் ஆகும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது எஸ் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தோணுச்சு. நான் ஃப்ராங்கா ஓகே அவங்களே தேடி அது அப்புறம் வந்தாலும் நான் வந்து பேசாம இருந்தேன். ஒரு நாள் நான் பார்க் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், திடீர்னு வந்தாங்க, வந்துட்டு ஹாய் அப்படின்னாங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் என்னோட மென்டல் ஸ்டேட் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ இது எதுக்காக உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா பவுண்டரிஸ். இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது அவங்கள மட்டும் காப்பாத்துற ஒரு விஷயம் கிடையாது, இது உங்களை காப்பாத்துற ஒரு விஷயம். நீங்க யாருங்கிற சொல்ற ஒரு விஷயம் தான் பவுண்டரிஸ். ஸோ அந்த பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே எல்லார்கிட்டயுமே நீங்க வந்து நான் எல்லாத்தையுமே ஈக்குவல் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து தூக்கி போடுங்க. உங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்க அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறத போய் உங்க அம்மா கிட்ட பேசலாம்? எல்லாருமே ஈக்குவல் தானே, ஏன் பேச மாட்டேங்க? அது மட்டும் முடியாதுல்ல. ஸோ அப்போ யாருமே இங்கே ஈக்குவல்லாம் கிடையாது. யூசி நீங்க ட்ரீட் பண்றதே முதல்ல எல்லாருமே ஒரே மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்க கொலீக்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரிலாம் நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த முதல்ல ஒரு முக்கியமான ஒரு போலியான விஷயம் என்ன பொறுத்தவரை எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணவே மாட்டீங்க. முதல்ல எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணவும் முடியாது, அதுதான் ரியாலிட்டி, அதான் உண்மையும் கூட. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆஃபீஸ் போறீங்களா, உங்க சீனியர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்களா, இல்ல சீனியர் என்னால முடியாது சீனியர், எனக்கு என் ஒர்க்கே நிறைய இருக்கு சீனியர், என் ஒர்க்கை முடிச்சுட்டு வேணா நான் ஒர்க் பண்ணித்தரேன் சீனியர், அது எவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா மேனேஜர் கிட்டே இருந்து எனக்கு வந்து நீங்க ஒரு மெயில் வாங்கி கொடுங்க சீனியர், நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. தட்ஸ் ஆல் சிம்பிள், ரைட்? ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை மேபி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நமக்கும் இந்த கான்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. மேபி ரிலேஷன்ஷிப்ல ஒரு பர்சன் வந்து உங்களோட வேல்யூஸ்குள்ள வரல, தப்பு ரைட்டுங்கிறத விட்டுருங்க, அவங்க உங்க வேல்யூஸ்குள்ள வரல, நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு சில விஷயங்களை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராபப்ளி நல்லா இருக்காது. யூ சி 80% ஆஃப் த மேட்ச் வந்து ஒத்து போயிட்டு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். படத்துல கட்டுற மாதிரி நான் டிசிப்ளின்டான பர்சன், அவங்க டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இன்ஃபேக்ட் நீங்க அதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு ஓகே அவங்க டிசிப்ளின்டா இல்லை அதனால நான் சகிச்சுக்கிறேன், அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போனா தண்ணி ஊதாம வந்துடுறாங்க, அவங்க வந்து கீயை வந்து ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனா என்னால சகிச்சுக்க முடியாதுங்க, எனக்கு வந்து இது வந்து ஒரு 60 இயர்ஸ் நான் வந்து அடுத்த ஒரு 40 இயர்ஸ் அவங்களோட தான் வாழ போறேன், இதை எப்படி நீங்க என்னால சகிச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்பவே நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துதான். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அதே மாதிரிதான். ஸோ நம்ம ஆஃபீஸ்ல பத்தி பேசுறதுனால கொலீக்ஸ் கிட்டேயும் அதே மாதிரி தான். கொலீக்ஸ் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க, முதல்ல அதை நல்லா தெளிவா மண்டக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொலீக்ஸ் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே மாட்டாங்க. கொலீக்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் வாட் த புல்ஷிட் ஆஃப் திங்கிங். கொலீக்ஸ் வில் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னோட எத்தனையோ கொலீக்ஸ் இருந்திருக்காங்க, எத்தனையோ பேர் நான் கூட இருக்கும் போது வா நீ தான் எல்லாமே சொல்லி எத்தனையோ கேர்ள்ஸ், எத்தனையோ பாய்ஸ், எத்தனையோ பேர், எவ்வளவு பேர், எனக்குன்னு எவ்வளவோ பெரிய பெரிய சர்க்கிள்ஸ் இருந்திருக்கு. பட் நான் அந்த ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் கான்டாக்ட்ஸ் எல்லாம் அப்படியே காணாம போயிடுச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப யாரு எனக்கே அவங்க பேர்லாம் கூட ஞாபகம் இருக்காது மேக்ஸிமம் பேர், பார்த்தா கூட எனக்கு தெரியுமான்னு தெரியாது, ஞாபகம் இருக்குமா தெரியாது. அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. ஸோ அதனால இந்த கொலீக்ஸை ஃப்ரெண்ட்ஸா கன்சிடர் பண்றதெல்லாம் வேண்டாம். சோஷியலைஸ்ட் அவங்க பேசுங்க, ஹாய் சொல்லுங்க, ஓகே சாப்பிடலாமா, வெளியே போகலாம், ஓகே ஃபைன். பட் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி பவுண்டரிஸ் ரிலேட்டடான வீடியோஸ், எப்படி ரெஸ்பெக்டை கெயின் பண்றது, எப்படி நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமா மெயின் கோரா என்னோட சேனல் என்னன்னா எப்படி நோ சொல்றது, எப்படி வந்து பவுண்டரி செட் பண்றது, அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் பத்தி தெரியலன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். If you are an introverted professional, just go, link கீழ இருக்கும், 30 to 45 minutes free consultation, just schedule பண்ணிக்கங்க. So be strong, stay positive, this is KG and I will see you in this video.